நாங்கள் முத்துப்பேட்டை அலையாத்தி காட்டில் இருக்கோம். இந்த பறவையும் நம்ம கூடவே வருது. அப்படியே கழுதையை விட்டுட்டு அவன் 1 லட்சம் வாங்கிட்டு போயிட்டான். திரும்ப 1 மாதம் கழிச்சு ஒரு லாரி வாங்கிட்டு வந்து லோடு ஏற்றிட்டு போனான். அவன் எங்கே இருக்கிறான் எங்கன்னு தெரியல. அந்த கழுதை தான் அங்கே கிடக்கு. அங்கே போவாது, இதோட திரும்பிடுவோம். எவ்வளோ பெரிய உப்பு மலை குட்டியாக குமிச்சு வச்சிருக்காங்க. இந்த வெயிலில் காய அதுலேருந்து எடுத்து குமிப்பாங்களோ. ரோட்டுக்கு 2 பக்கமும் உப்பு மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க. இங்கே பேக்கெட் போட்டு கூட கொடுக்குறாங்க. இந்த உப்பு மலையை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. கீழே இறங்கி தொட்டெல்லாம் பார்த்தோம், எதுவும் சொல்லலை. கொஞ்சோண்டு வாயில் போட்டும் பார்த்தேன், ரொம்ப உப்பு கரிச்சுது. ஹாய், இன்றைக்கி நம்ம ஃபேமிலியோட ஒரு 1 டே ட்ரிப் கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்க்குறீங்களா? முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளுக்கு. அங்கே போகிறதுக்கு முன்னாடி வேதாரண்யத்தில் இருக்கிற கோடியக்கரை விலங்குகள் சரணாலயத்துக்கு போயிட்டு அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் விலங்குகள் சரணாலயத்தை ரீச் பண்ணும்போது நல்லா மத்தியானம் டைம் ஆகிடுச்சு. அதனால விலங்குகள் எதுவும் வராது, ஈவினிங் 5 o'clock மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ விலங்குகளை பார்க்க முடியாமல் ஏமாற்றத்தோடு அங்கேருந்து முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளுக்கு நாங்கள் வந்தோம். அங்கே பார்க்குறதுக்கு கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் பயங்கர கிளவுடியாக இருந்தது. சூப்பராக இருக்குது. முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் சூப்பரான ஒரு 1 டே டூரிஸ்ட் ஸ்பாட். நம்ம தஞ்சாவூர்லேருந்து கரெக்டாக 1.5 மணி நேரம் தான் ட்ராவல். தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை, பட்டுக்கோட்டை டு முத்துப்பேட்டை. இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம் தான் ட்ராவல் டைமே எடுக்குது. இங்கே வந்து சாப்பாடு எதுவுமே கிடைக்காது. நீங்கள் வரும்போதே சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடணும். இங்கே போட்டிங் போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போட் பார்த்தீங்கன்னா 1500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு போட்டுக்கு. 10லேருந்து 12 பேர் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் டிக்கெட் வந்து முன்னாடியே எடுத்துகிட்டு வந்துடணும். சப்போஸ் அங்கே எடுக்க மறந்துட்டிங்கன்னா போட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கிட்ட ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பணம் கொடுத்து நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எதுவுமே அக்செப்டட் கிடையாது. ஜிபே இல்லை கார்டு எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கேஷாக தான் கொண்டு வரணும். நீங்கள் வரும்போது ஆஃபீஸர் யாரும் இல்லைன்னா திரும்ப 5 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி போய் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் திரும்ப போட்டுக்கு வர முடியும். நாங்கள் போன டைமில் ஆற்றுக்கு நடுவில் ஒரு பெரிய பானை வச்சுட்டு ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டதுக்கு அவங்க டெய்லி அங்கே வந்து மீன், இறால் எல்லாமே வலை போட்டு அந்த பானையில் பிடிச்சி போடுவாங்களாம். நம்ம விலைக்கு கேட்டால் கூட நமக்கு தருவாங்க. ஆனால் நாங்கள் போன டைமில் அப்போ தான் வலை போட்டிருந்ததுனால எங்களுக்கு மீனும் கிடைக்கல, இறாலும் கிடைக்கல. நீங்கள் மதியத்துக்கு மேலே போட்டிங் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மீனோ இறாலோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கிடைச்சா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துடுங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்தது இப்படி போட்டிங் போகிறது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா யாருக்குமே லைஃப் ஜாக்கெட் அவங்க ப்ரொவைட் பண்ணலை. அது பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இங்கே நிறைய வந்து உங்களுக்கு பேர்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. இந்த பேர்ட்ஸ் எல்லாமே வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வருது. சைபீரியா, ரஷ்யா, ஈரான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர்ட்ஸ் வருது. அது பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப புதுசாகவும் இருந்தது. நிறைய நீங்கள் பேர்ட்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஆறெல்லாம் போய் கடலில் கலக்கிற இடம் இருக்குது பாருங்கள். அங்கே வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக பயங்கரம் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது எனக்கு. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம போட்டில் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் ட்ரிப் போயிட்டு வரதுக்கு 1.25 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆனது. எங்களுக்கு போட்லேயே ஒரு கைடு ஆஃபீஸரும் கூடவே வந்தாங்க. இந்த அலையாத்தி காடுகளை பற்றி அவங்க மூலியமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கீங்கன்னா இந்த சூப்பரான 1 டே ட்ரிப் 1.5 மணி நேரம் ட்ராவல் தான். மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அங்கே போவாது, இதோட திரும்பிடுவோம். தெரியுதா? எப்படி அடுத்து இந்த அலையாத்தி காடுகள் பிச்சாவரத்தில் இருக்கிற அலையாத்தி காடுகளை விட 10 மடங்கு பெருசு. உள்ளுக்குள்ளே நீங்கள் போக போக நிறைய சப்டிவிஷன்ஸ் போய்கிட்டே இருக்குது. பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம போட்டிங் போகும்போது 2 சைடும் நிறைய வுட் ஹவுஸ் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அந்த வுட் ஹவுஸ் எல்லாம் கஜா புயல்லாம் நிறைய சேதமாகி இருந்ததுனால இப்போ வந்து பப்ளிக் பீப்புள்ஸ் யாரும் அங்கே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதெல்லாம் ரிப்பேர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நிறைய நேரம் நாம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நாங்கள் வந்து சாப்பாடு ஏற்கனவே கட்டிட்டு வந்துட்டோம். அதனால் வர வழியில் ஒரு கோவில் பக்கத்துலேயே ஒரு குளமும் இருந்தது. அது ஸ்பாட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதனால் நாங்கள் கொண்டு வந்த சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு, தயிர் சாதம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த குளத்தில் இருந்த மீனுக்கும் கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு ஜாலியாக கிளம்பிட்டோம். டோக்கன் எழுதி கொடுப்பாங்க. அது
விட்டுட்டு அப்புறம் திரும்ப அது 6 மாசம் கழிச்சு அந்த மாட்டை ஓட்டிக்கிறது. காட்டுக்குள்ளே இருக்கும், கண்ணுக்குட்டி போட்டுருவோம், அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வரும், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 1972 வன உயிரின பாதுகாப்பு சட்டம் வரும்போது அவங்க ஊர்காரங்கெல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க, அந்த மாட்டை எல்லாம் பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி. அவங்களால பிடிச்ச அளவு பிடிச்சாங்க, பாதி மாட்டு பிடிக்க முடியல. மறுபடியும் ஒரு 2-3 தடவை கொடுத்தாங்க, பிடிக்க முடியல. அதோட விட்டாங்க. ஆமா அங்க குதிரை அது அங்க ஒரு கழுதையே கிடக்கும் நிறைய. அங்க பஸ் ராமர்பாத்துக்கு நேரம் உள்ளாக 1982 அந்த கழுதை உப்புல கூட அப்ப எல்லாம் கொண்டு போறது. அப்ப அவன் தமிழ்நாடு லாட்டில அவனுக்கு வந்து 1 லட்ச ரூபா அடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 லட்ச ரூபா. அந்த அப்பயே அப்படியே கழுதையை விட்டுட்டு அவன் 1 லட்ச ரூபா வாங்கிட்டு போயிட்டான். திரும்ப ஒரு மாசம் கழிச்சு ஒரு லாரி வாங்கிட்டு வந்து லோடு ஏத்திட்டு போனான். அவன் எங்க இருக்கிறான் எங்கன்னு தெரியல. அந்த கழுதை தான் அங்க கிடக்கு.